முதலாவது சொன்னாங்க, ஹைருன் நிசாஇ, பெண்கள்ல மிகச் சிறந்த பெண் யாரு தெரியுமா? தண்ட கணவன் அவளை பார்த்தா அவனுக்கு சரியான சந்தோஷம் வருது. ஸ்மார்ட்டா உடுத்திருக்கிறான். எப்படி எப்படி? பெண்களே, தாய்மார்களே, நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத். நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத். ஹைருன் நிசாஇ, பெண்கள்ல மிகச் சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? இதா நவரத், அவளுடைய கணவன் பார்ப்பான் என்றிருந்தா சர்ரத்து, கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். எப்பயும் அழகா இருக்கிறார். ஏன் காரணம் தெரியுமா? மனைவி அழகா இருப்பார் என்றிருந்தால் ஆண்களுடைய கண் தாவம் செய்ய மாட்டாது. ஏன்? ரோட்ல போத்தி அங்கே இங்கே பார்க்க தேவையில்லை. எங்க வீட்டுக்குள்ள பார்க்கறது ஈக்குதுவா கணக்கு? நாங்க ஒரு நாள் இது இஸ்லாம. நான் உங்களுக்கு எதுவுமே பேசல, தவறா பேசல. நான் மார்க்கத்தை பேசுறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறேன். இன்னைக்கு மனிதன் கண்ணேன் பாவம் செய்து சொல்லுவோம். மனிதன் கண்ணேன் பாவம் செய்து நாங்க அழகு பார்க்கிற ரோட்டுல வீட்டுல வாக்கலாது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் இல்ல. ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்திக்குது, உன்னை கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ. உன்னை கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ. நீ எப்பயும் அழகாயிரு. உன்னை கணவனுக்கு முன்னால் ஒரு அந்நிய பெண் வந்தாலும் சொல்லுவா, நான் இதை பார்த்து ரசிக்க தேவையில்லை, எனக்கு ரசிக்கிறதுக்கு அல்லாஹ் ஹலாலா உன்னை தந்திருக்கிறான். இது இஸ்லாம். இது இஸ்லாம். ஒரு பெண்ணுடைய இபாதத் இதுதான். ஒரு பெண்ணுடைய இபாதத் இது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு மனம் இருக்கும், பெண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு என்ன இல்ல? மனம் இருக்கக்கூடாது. பெண்களுடைய அத்தர்ல மனம் இல்ல. ஆண்களுடைய அத்தர்ல அடையாளம் இருக்கக்கூடாது, பெண்களுடைய அத்தர்ல என்ன இருக்கும்? அடையாளம் இருக்கும். அதாவது மேக்கப். மேக்கப். ஆண்களுக்கு மேக்கப் பண்ணல, ஆட்களுக்கு அத்தர் பூசிடும். என்ன செய்யலாம்? பெண்களை பொறுத்தவரையில வாசனம் பூசிடாது, அழகு பண்ணிக்கொள்ளலாம். மலை தோண்டி போடுறது யாருக்கு காட்டுறதுக்கு? நான் கிட்டத்தட்ட சென்ற நோம்புக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி செஞ்சேன். கிட்டத்தட்ட 12 அவர். இந்த நோம்புக்கு பிறகு செய்ய இருக்கிற 24 அவருக்கு இன்ஷா அல்லாஹ். அதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண் எப்படி உடுக்கணும், அவ எப்படி உடுக்கணும், ஒரு ஆணுடைய கண்ணை பாதுகாக்கிறதுக்கு பெண் தண்ட அழக காட்டணும். தண்ட அழக காட்டணும். நான் சும்மா கதைக்கு சொல்லி யாரும் சிரிக்க வேணாமே, நான் உண்மையை சொல்றது. நாங்க கடை ஆபீஸுக்கு போறோம். இந்த ஆபீஸ் என்வாரன்மெண்ட் எப்படி இருக்கும்? அது ஒரு ஜினாவுடைய என்வாரன்மெண்ட். அது ஒரு ஜினாவுடைய என்வாரன்மெண்ட். ஆண்கள் வரக்குள்ள மாஷா அல்லாஹ் 2 பீஸுக்கு மேல 3 பீஸும் கட்டி என்ன செய்றாங்க? அதுக்கு மேல டையம் கட்டி வராங்க. மாஷா அல்லாஹ் முழு உடம்பும் மறைச்சிக்குது, ஒன்றும் விளங்குதுல தலையை தவிர. ஒரு பெண் எப்படி வரா? ஒரு பெண் எப்படி வரா? இது ஜினாவுடைய உலகம் வாப்புது. ஆண் தன்னை சம்பூர்ணமாக மறைச்சி பெண் அழகுருவமாக்குறது. இது ஜினாவுடைய உலகம். இது எந்த ஒரு சாமான விக்கிறதுக்கும் ஒரு ஜினா வேணும். ஒரு சிகரெட் அடித்தோம் ஜினா வேணும், ஒரு கார் அடித்தோம் ஜினா வேணும். ஷோரூம் சுப்ஹானல்லாஹ். நாங்க யோசிப்போம், ஆபீஸுக்கு போறோம், அங்க போனா கண்ணுக்கு ஹராமான காட்சிகள் எல்லாம் தென்படுது. எனக்கு அந்த ஹராமான காட்சி வீட்டுக்குள்ள ஹலாலா தென்பட்டது நான் பார்க்க தேவையில்லை. என் வீட்டுக்கு நல்ல பிரியாணிக்கு சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ரோட்ல எத்தனை பேர் தான் பிரியாணி என்ன கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்க. ஏன்டா வயிறு நிறைஞ்சிக்கு சாப்பிட்டு கூப்பிட. வீட்டுல பிரியாணி இல்ல, வீட்டுல எப்ப பார்த்தாலும் பருப்பும் சம்பளம் தான் நீக்கணும் செய்யும். அடுத்து முடியாத விஷயத்தான் நீக்கும். இத பெண்கள் எப்பயும் விளங்கிக்கணும். இத ஆண்கள் தவறு செய்யறதுக்குரிய அடிப்படை காரணம் இந்த பெண்கள் என்ன செய்யறதில்ல, உடுப்பு உடுக்கிற எப்ப எங்க சொல்லுவோம்? கல்யாணத்துக்கு, ஷாப்பிங், விசிட்டிங் போறதுக்கு. கணவனுக்கு முன்னால இல்ல. கணவனுக்கு அழகு காட்டுறதில்லை. எப்பயுமே கணவனுக்கு அழகு காட்டுறதில்லை. நியாஸ் மௌலை சொல்வார் ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எப்ப பார்த்தாலும் அத்தர் நாட்டம் இல்ல, வெங்காய நாட்டம்.
இது பெண்கள் சுப்ஹானல்லாஹ் ஹராம். பெண்களுக்கு இது ஹராம். ஒரு பெண் தண்ட அழக தண்ட மகனுக்கும் காட்டணும். உம்மா தண்ட மகனுக்கு முன்னாலே அழகாத்த நிற்கணும் என்று உம்மா சரி அழகு. இஸ்லாம் இது. இன்றைக்கு பாவம் செலுத்தக்கூடிய அடிப்படை காரணம் இது ஒரு காரணம். ஹதீஸ்ல வந்து தெரியுமா, நீங்க வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறது போல உங்களோட பெண் அவளும் ஆயத்தமாகணும். அவளும் ஆயத்தமாகி என்ன தெரியுமா செய்யணும், உங்களை நீங்க வேலைக்கு போகும் பொழுது அவ வந்து உங்களை வழி அனுப்பும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில வழி அனுப்பணும்டா, அவட அழக காட்டி அவ வழி அனுப்புவான் இருந்தா நிச்சயமாக உங்களோட கண் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். ஒரு பெண் எப்பயும் இதை கருத்தில் கொள்ளணும். இது எப்பயும் விளைவிக்கணும். எப்பயும் வீட்டுக்கு வார கணவர் வார டைம் தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? பயணம் போயிட்டு ராவே வீட்டுக்கு போவானோ. ஏன் காரணம்? முந்தைய காலத்தில் டெலிபோன் வசதி இல்ல, வாப்பா கம்யூனிகேஷன் இல்ல, இன்ஃபார்ம் பண்ணேலாம். ராவு 2 மணிக்கு போய் தூட்டத்தன்னை பிடிக்கும். சொன்னாங்க அந்த பார்வை தலாக்காக இருக்கோ மேலும். ஏன் நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு 2 மணிக்கு கூட்டுக்கு போறீங்க, ராவு மனைவி எப்படி ராவு 2 மணிக்கு தலை முடி எப்படி இருக்கும்? அவன் மலக்கில்ல மனிதன். அவ அந்த பார்வை என்னப்பா இது, நான் இதையா பார்க்க வந்தேன், ஒரு வெறுச்சி ஏற்படலாம். வெறுச்சி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவக்கி வந்து பள்ளியில தங்கிட்டு சுபஹுக்கு பிறகு செய்தி அனுப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அவன் ரெடியா இருக்கட்டும். சரி, இன்றைக்கு டெலிபோன் இருக்குது, வசதி இருக்குது, மாஷா அல்லாஹ் இன்ஃபார்ம் பண்ணிடும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டு போக்குள்ள இதுல பேசலும் ஏராளம் பேசலும்.